ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியில் நான் ஆசைப்படுகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளை குறித்து, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஒரு கிறிஸ்தவனாக வாழாமல் உலகம் போல வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் சந்தித்தார். என்னுடைய சொந்த கிராமம் கட்டகந்தப்பள்ளி திருச்சபை. என்னுடைய பெயர் சுரேஷ். இப்படியாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து என்னை தேவன் சந்தித்தார். ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவன் போல இல்லாமல் உலகம் போல வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். முதலாவதாக, கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக என்னுடைய சாட்சி அநேகர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும் என்பதை கர்த்தர் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன். என்னுடைய வாலிப நாட்களிலே உலகம் போல வாழ்ந்து உலகம் போல ஜீவித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிற்பது தேவனுடைய கிருபை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் என்னை எப்படி சந்தித்தார் என்பதை நான் குறித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். என்னுடைய வாலிப நாட்களிலே அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தது. இந்த வாழ்க்கை விட நாம் மரித்து போகிறது நலம் என்று நான் நினைத்தேன். அந்த நேரத்தில் தான் என் தேவன் என்னை கரம் பிடித்து, நீ மரித்து போகிறது இல்லை, நீர் எனக்காக பிறந்தவன் என்று சொல்லி அவர் படைத்த தேவன் என்னை கரம் பிடித்து எடுத்தார். அன்றைக்கு தேவன் என்னை தொட்டதினால என் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்த போது தேவன் என்னோட பேச ஆரம்பித்தார். நான் ரொம்ப பாவி, வாலிபர்களிலே பெரிய பாவி என்று சொல்லலாம். நான் அப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தேன். தேவன் என்னை தொட்டார். அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்தது. என் குடும்பத்துல என் தாய் நல்லா ஜபிக்கிற ஒரு விசுவாசியா இருந்தாங்க. ஜபிக்கிறதுக்கு கூப்பிட்டா நான் போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக சினிமா பார்க்கிறது உண்டு, பாடல்களை கேட்பது உண்டு. என்னுடைய வாழ்க்கை பெண்களை பின்னால நான் சுற்றுகிறவனாயிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை மோசமா இருந்தது. தேவன் எப்போ என்னை கரம் பிடித்து தூக்கினாரோ அப்பவே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு பாவிகளை ரட்சிக்கவே பூமிக்கு வந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில மரித்து போகலாம் என்ற அந்த நேரத்தில் தேவன் என்னோட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே, இத்தனை நாட்களாய் என் இஷ்ட போல நான் நடந்தேன். இன்றைக்கு நான் உன் பின்னால வர்றேன், உங்களை நம்பி வரேன், நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால நான் வரேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது சங்கீதக்காரன் 119 அதிகாரத்தில் 9 வசனத்தில் இப்படியாக
வார்த்தை சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். உம்முடைய வசனத்தினால் அல்லவா, உம்முடைய வார்த்தையினால் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் அன்றைய நாளிலிருந்து என்னோட பேச ஆரம்பித்தார். நான் முழுன ஞானஸ்நானம் எடுத்தது 2011 தான் நான் எடுத்தேன். முழுசான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது 2012 ஒப்பு கொடுத்து, ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படியாக வாழ வேண்டும், இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் என்னோட பேசுனதினால என்னுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவருக்காக இன்று ஜீவிக்க வேண்டும். இன்றைய உலகம் வேண்டாம், இனி ஏதும் வேண்டாம், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். மகனே, உனக்குள்ள இருக்கின்ற எல்லா காரியங்களை விட்டுவிடு. நான் வேணும் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். முதலாவது நான் சினிமா பாடல்களை கேட்கிறதை நான் விட்டுவிட்டேன். குடும்பத்தில் செபிக்கிறதுக்கு நான் தாய் பேச்சு கேட்டு குடும்பத்தில் செபிப்பதற்கு நான் உட்கார்ந்தேன். தேவ செய்தியாளர்களை டிவி மூலியமாய் பாடல்களை நான் கேட்க ஆரம்பித்தேன். தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ சண்டை போடுறதை நிறுத்து, நீ கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்து, நீ உலக பிரகாரமா வாழுகிற வாழ்க்கையை விட்டு நிறுத்து என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே, இனி நீங்க தான் வேணும், இந்த உலகத்துல வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார். என் தேவன் 2012 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தேவன் வெளிநாட்டுக்கு செல்ல உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த வெளிநாட்டு தேசத்துக்கு சென்ற பிறகு என்னுடைய யோசனைகள், வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இனி நம்ம ஊருக்கு போகும்போது நல்லா முடி விட்டுட்டு நல்லா ஒரு டேட்டா போட்டு நல்லா ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி போகணும்னு நான் நினைச்சேன். என்னுடைய யோசனை பாருங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போனது நோக்கம் என்னென்றால், என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவதற்காகவே தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். தேவன் என்னோட பேச ஆரம்பித்தார். நல்ல ஆவிக்குரிய ஒரு சபைக்கு நான் அங்க சென்றேன். அங்கேயே கூப்பிட்டாங்க, ஏன்பா நீ சிஎஸ்ஐ தானே, சிஎஸ்ஐ சபைக்கு வரலாம்ல சர்ச்சுக்கு, நீ ஏன் அங்கே செபிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஆவியானவர் எனக்கு எங்கே கொண்டு போகிறேன் அங்கே தான் போவேன்னு சொல்லி நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நான் போனேன். அந்த இடத்துல ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். நீ இப்படியாக இருக்க வேண்டும், நீ இப்படியாக வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த பிறகு தேவன் என்னை உருவாக்கினார். அந்த வெளிநாட்டு தேசத்தில் போன பிறகு நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில வந்தது. ஆண்டவரே, இந்த வெளிநாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டேன். கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த பிறகு நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, அப்பா, நான் தெலுங்கு படித்தது எனக்கு தமிழில் புரிஞ்சுக்கிட்டு முடியல, எனக்கு தமிழை கற்றுக் கொடுங்க, நான் உங்கள் ஊழியத்தை செய்யணும், உங்கள் சத்தியத்தை எடுத்து நான் சொல்லணும் என்று சொல்லி நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். ஆண்டவர் எனக்கு முதலாவதாக யாக்கோபு 1:5 படி, ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்க கிடவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை வைத்து நான் உபவாசித்து ஜபித்து ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஒரே ஒரு 3 நாளில
தேவன் எனக்கு இந்த தமிழ் பைபிளை படிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம் விசுவாசித்தோமானால் எல்லாமே நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எனக்கு தமிழ் படிக்க கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், இயேசுவே, நிறைய பேர் பாட்டு பாடி இருக்காங்கப்பா, நிறைய பேர் சிடி போட்டிருக்காங்க, நானும் உங்களை பற்றி பாடவும் புகழவும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி கேட்டேன். நான் கேட்ட பிறகு ஆண்டவர் எனக்கு புதிய பாடல்களை எழுதவும் ஆண்டவர் உதவி செய்தார். தேவன் அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த நாளில் உங்கள் முன்பாக சாட்சியாய் நிற்க உதவி செய்தார். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் பயங்கரமான ஒரு குடிகாரனாய் இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்திலையும் என் தாய் ஒண்டித்தான் செபிப்பாங்க, என் தாய் ஒண்டித்தான் கண்ணீரோடு செபிப்பாங்க. நான் அந்த நேரத்தில் கூட எனக்கு தெரியல, நான் மாம்சத்தில் இருக்கும்போது, நான் உலகத்தில் இருக்கும்போது ஏன் எதற்கு என் தாய் இப்படி கதறுகிறார்கள் செபிக்கிறார்கள் என்று கூட எனக்கு கவலைப்படாமல் இருந்தேன். இன்றைக்கு தேவன் என் தகப்பனாரையும் மாற்ற உதவி செய்தார். என் தகப்பனாரும் அந்த ஒரு குடியில இருந்து விடுதலையாகி ஆலயத்துக்கு வரமாட்டாரு. வீட்டில் ஒரே போராட்டம், பிரச்சனைகள். தேவன் அப்படியாக தாயிடி ஜெபத்தை கேட்டு தகப்பனாரும் மாற உதவி செய்தார். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. நான் அந்த வெளிநாட்டு தேசத்துக்கு போன பிறகு கூட நான் போன்ல பேசும்போதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். நிறைய வாலிபர்களுக்கு, சகோதரர்களுக்கு. அவர்கள் நினைப்பார்கள், இங்கே இப்படி இருந்தான், அங்க போயிட்டு நான் இப்படி ஆயிட்டுக்கிறான், எப்ப பார்த்தாலும் இயேசு பத்தியே சொல்றான், எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பத்தியே பேசுறான், ஃபுல்லா மாறிட்டான் அப்படின்ற ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்தார். அந்த தேசத்துல வேலை செய்யும் போதெல்லாம் அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள். அந்த தேசத்தில் இருக்கும்போது கூட வெயிலில கூட அநேக பாடல்களை தேவன் எழுத உதவி செய்தார். அநேக பாடல்களை எழுதி 180 பாடல்களை ஆண்டவர் எழுத உதவி செய்தார். அதுல முதலாவது வால்யூம் இயேசுவின் உலகம் என்று இந்த ஒளிநாடாவை வெளியிடும்படியாய் உதவி செய்தார். அதன் பிறகு தேவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என் வாழ்க்கையை மாற்றினார். வாலிப சகோதரன சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒன்றும் கொண்டு இல்லை. நம் பரலோகத்தில் நாம் சேர வேண்டும். நம்ம இயேசுவோடு கூட வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட உங்கள் முன்பாக இந்த ஒரு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் அநேக நாட்களிலே தேவன் அற்புதமாய் நடத்துவார் என்பதை எந்த சந்தேகமே இல்லை. நீங்களும் இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புவையுங்கள். இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எம்மற்றமாய் என்னை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாட்சி
அநேகர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும். அநேக உள்ளங்களையும் அநேக வாலிபர்களையும் தொடும்படியாய் உம்மை வேண்டிக் கொண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட விசேஷமாய் அப்பா உங்களை நம்பி வந்ததுனால நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் கர்த்தாவே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.